இந்த ப்ராப்ளம் பாருங்க. A is taller than S, M is shorter than J, P is taller than J but shorter than S. Who is the shortest? A என்பவர் S ஐ விட உயரமானவர். M என்பவர் J ஐ விட குள்ளமானவர். P என்பவர் J ஐ விட உயரமானவர். ஆனால் S ஐ விட குள்ளமானவர். இவற்றுள் யார் மிகவும் குள்ளமானவர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து A is taller than S. அப்போ A வந்து எஸ்ஸை விட பெரிய ஆள் இப்படி போட்டுக்கலாமா? ஏ வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுப்போம். அதை விட எஸ் கொஞ்சம் சின்னது. ஏன்னா ஏ வந்து டாலர். அடுத்து பாருங்க எம் இஸ் ஷார்ட்டர் தென் ஜே. இப்போ அதுக்கு கீழே போட்டுக்கலாம் எம் இஸ் ஷார்ட்டர் தென் ஜே. எம் வந்து ஜேயோட கொஞ்சம் சின்னதாக இருக்காப்புல. சரியா? அடுத்து பி இஸ் டாலர் தென் ஜே. எம் வந்து ஜேயோட கொஞ்சம் சின்னதாக இருக்காரு. பி வந்து ஜேயோட பெரிய டாலர், கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். அடுத்து பட் ஷார்ட்டர் தென் எஸ். என்னதான் பி வந்து ஜேயோட டாலராக இருந்தாலுமே எஸ்ஸை விட சின்னவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஐ ஏவை நம்ம எடுத்துட்டோம். ஸோ எஸ் வந்து பியை விட பெருசு. இந்த பி எஸ்ஸை விட யார் பெருசு? ஏ பெருசு. இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் யார், இருக்கிறதுலே சின்ன ஆள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவற்றில் யார் மிகவும் குள்ளமானவர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எம் தான் சின்ன ஆள். சரியா? இப்படி நம்ம டயக்ராமெட்டிக்காக போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் எடுத்துடலாம். ஆப்ஷன் டியில் இருக்குது எம். அவ்வளோதான் ஆன்சர்.